தெளிவான வானிலை அறிக்கைக்கு அன்புடன் வரவேற்கிறேன். நான் தான் உங்க கோபிநாதன் பேசுறேன். இன்னைக்கு செப்டம்பர் 30ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. அடுத்தடுத்த நாட்கள்ல தமிழ்நாட்ல மழை எப்படி இருக்க போது, எல்லாத்தையுமே தெளிவா இந்த வீடியோல பார்க்க போறோம். இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. குறிப்பா வானிலை முழு நிலவரம் என்னன்னா, நம்மளுடைய வங்கக்கடல் பகுதியில ஒரு லேசான சுழற்சி நிலவி வருகிறது. அது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, வடக்கு, வடகிழக்கு நோக்கி நகரப்போது. ஒடிசா இந்த பகுதிய நோக்கி தான் போகுது. இதனால தமிழ்நாட்ல மழை எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா, நமக்கு அக்டோபர் 2ஆம் தேதி தமிழ்நாட்டுக்கு மஞ்சள் எச்சரிக்கை குடுத்துருக்காங்க. ஆந்திர பிரதேசத்துக்கு ஆரஞ்சு எச்சரிக்கை குடுத்துருக்காங்க. ஆந்திராவுக்கெல்லாம் கொஞ்சம் கடுமையான எச்சரிக்கை குடுக்கப்பட்டிருக்கு. அதனால நமக்கு பார்த்தீங்கன்னா, இந்த நிகழ்வு தொடர்ந்து அங்க ஒடிசாவ நோக்கி தான் போனாலும் கூட, நமக்கு அதாவது பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 2ஆம் தேதி, அக்டோபர் 3ஆம் தேதியெல்லாம் மஞ்சள் எச்சரிக்கை குடுத்துருக்காங்க. அதனால நம்ம தமிழ்நாட்ல வடகோடி மாவட்டங்கள்ல ஆங்காங்கே லேசான தூறல், சாரல்லாம் இருக்கும். இந்த மாரி பெரிய லெவல்ல வெயில் இருக்காது. அக்டோபர் மாதம் பொறந்துட்டாவே அக்டோபர் 15ஆம் தேதிக்கு பிறகு நமக்கு நம்மளுடைய வடகிழக்கு பருவமழைங்கிறது அக்டோபர் 15ஆம் தேதிக்கு பிறகு அக்டோபர் 20, அக்டோபர் இறுதிக்குள்ள நமக்கு வடகிழக்கு பருவமழை தொடங்கிரும். வானிலை நிலவரம் இப்படி தான் இருக்குது. தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையோரங்கள்ல ஆங்காங்கே லேசான தூறல், சாரல்லாம் இருந்துட்டு இருக்கு. நேத்து கூட நீலகிரி மாவட்டத்தில 4 சென்டிமீட்டர் கிட்ட மழையானது பதிவாயிருந்தது. இந்த ஆடியோல முக்கியமா சொல்றது என்னன்னா, டெல்டா மாவட்டங்களா இருக்கட்டும், தென் மாவட்டங்களா இருக்கட்டும், கொங்கு பகுதிகளா இருக்கட்டும், அதேபோல நம்மளுடைய வடகோடி மாவட்டங்களா இருக்கட்டும், தமிழ்நாட்ல அக்டோபர் 15, 20 தேதிக்கு பிறகு தான் தீவிரமான மழைப்பொழிவு, தீவிரமான மழையை நம்ம எதிர்பார்க்கலாம். அதுவரைக்கும் நமக்கு பெரிய லெவல்ல மழை இருக்காது. ஆங்காங்கே பார்த்தீங்கன்னா, தூறல், சாரல் இப்படி தான் இருக்கும். வடகிழக்கு பருவமழையை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சொந்தங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பா அந்த வடகிழக்கு பருவமழைய பத்தி இன்னொரு வீடியோ குடுப்போம். மறந்துடாம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். நன்றி.